எல்லாருக்கும் வணக்கம். டார்க் சாக்லேட்டோட அந்த செம்ம ரிச்சான டேஸ்டா இருக்கட்டும், இல்ல மில்க் சாக்லேட்டோட அந்த சாஃப்டான இனிப்பா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டோட ரகசிய பயணம் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த கதையை நாம இப்படி ஆரம்பிக்கலாம். ஒரு சாதாரண கோகோ விதை அது என்னவா ஆகணும்னு கனவு காணும். அதோட கனவு பயணம் எப்படி இருக்கும்? வாங்க இத பத்தி நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. அடேங்கப்பா, அமெரிக்காவுல மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 4.6 பில்லியன் பவுண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 200 கோடி கிலோவுக்கு மேல சாக்லேட் தயாரிக்கிறாங்க. இவ்ளோ பெரிய நம்பருக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய பயணம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கதையோட முதல் அத்தியாயம், அதாவது பண்ணையிலிருந்து இது தொடங்குது. எல்லாத்துக்கும் ஆரம்பமான அந்த கோகோ காயிலிருந்து ஒரு விதையா மாறுற முதல் கட்டத்தை இப்ப நாம பார்க்கலாம். இந்த பயணத்தை சரியா புரிஞ்சுக்க நம்ம இப்போ இந்த பரபரப்பான மெஷின் சத்தாலாம் இல்லாத சாக்லேட்டோட பிறப்பிடமான அந்த பசுமையான வெப்பமண்டல மழைக்காடுகளுக்கு ஒரு சின்ன விசிட் அடிக்கலாம் வாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மத்த பழங்கள் மாதிரி கோகோ காய்கள் கிளைகள்ல காய்க்காது. மரத்தோட அடித்தண்டிலேயே நேரடியாக வளரும். நல்ல பழுத்ததுக்கு அப்புறம் அடர் ஆரஞ்சு இல்லனா நல்ல சிவப்பு நிறத்துக்கு மாறிடும். விவசாயிகள் இதை ரொம்ப கவனமா கையாலேயே வெட்டி எடுப்பாங்க. ஒவ்வொரு காய்க்குள்ளேயும் ஒரு மாதிரி இனிப்பான வெள்ளை சதைக்குள்ள விதைகள் பத்திரமா இருக்கும். சரி, காய் பறிச்சாச்சு. அடுத்து என்ன? இப்போதான் சாக்லேட்டோட அந்த தனித்துவமான சுவையை உருவாக்குற முதல் முக்கியமான வேலைகள் பண்ணையிலேயே ஆரம்பிக்குது. முதல்ல காய்களை உடைச்சு உள்ள இருக்கிற விதைகளையும் சதையையும் பனியா எடுப்பாங்க. அப்புறம் புளிக்க வைத்தல்னு ஒரு முக்கியமான ப்ராசஸ். 5-7 நாளைக்கு இந்த விதைகளை குவியலா போட்டு வைப்பாங்க. அப்போ அதுவே இயற்கையா 122 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் சூடாகும். இந்த சூட்ல தான் விதைகளோட கசப்புத்தன்மை எல்லாம் குறைஞ்சு சாக்லேட் சுவை உருவாக ஆரம்பிக்கும். கடைசியா அதோட நீண்ட பயணத்துக்காக 5-10 நாள் வெயில்ல நல்லா காய வைப்பாங்க. ஓகே, பண்ணையிலேருந்து கிளம்பின விதைகள் தன்னோட பயணத்தோட அடுத்த கட்டமா இப்போ ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சாச்சு. இங்கதான் அதோட உண்மையான உருமாற்றம், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் மேஜிக் நடக்க போகுது. பாத்தீங்களா, அந்த அமைதியான தோட்டத்துல இருந்து இப்போ காதை கிழிக்கிற மிஷின் சத்தத்துக்கு நடுவுல நாம நிக்கிறோம். இது ஒரு முற்றிலும் வேற உலகம். இப்போ நடக்க போறதுதான் மேஜிக்கே. ரோஸ்டிங், அதாவது வறுக்கிறது. விதைகள் 250 300 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 30 நிமிஷம் வரைக்கும் வறுக்கப்படும். இந்த சமயத்துல தான் சாக்லேட்டுக்கே உரிய அந்த அடர்த்தியான ஈர்க்கக்கூடிய மனம் வெளியே வரும். நூற்றுக்கணக்கான சுவை மூலக்கூறுகள் உருவாகும் தருணம் இது. இந்த ரோஸ்டிங் எவ்வளவு துல்லியமா இருக்கணும்னு பாருங்க. கொஞ்சம் கம்மியா வறுத்தா சுவையே இல்லாம சப்புன்னு இருக்கும். அதுவே கொஞ்சம் அதிகமா வறுத்துட்டா கசப்பு ஏறி ஒரு மாதிரி கருகின வாடை அடிக்கும். அதனால கரெக்டான சூடும் நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா வறுத்த விதைகளோட மேல்தோலை உடைச்சு காத்துல ஊதி பிரிச்சதுக்கு அப்புறம் உள்ள கிடைக்கிற அந்த தூய்மையான நொறுக்கப்பட்ட துண்டுகள் தான் கோகோ நிப்ஸ். சொல்லப்போனா இதுதான் சாக்லேட்டோட ஆன்மா. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். மென்மையின் கலை. இங்கதான் இந்த சுரசுரப்பான கோகோ நிப்ஸ நம்ம நாக்குல வச்சதும் கரையிற அந்த பட்டு போன்ற சாக்லேட்டா மாத்திர கலை ஆரம்பிக்குது. இந்த நிப்ஸை நல்லா அரைக்கும்போது அதிலிருந்து இயற்கையாவே கோகோ பட்டர் வெளியே வந்து கோகோ லிக்கர்னு ஒரு திக்கான திரவமா மாறும். பேர்ல லிக்கர்னு இருந்தாலும் பயப்படாதீங்க, இதுல ஆல்கஹால்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. இது முழுக்க முழுக்க தூய்மையான கசப்பான கோகோவோட சுவைதான். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டார்க் சாக்லேட்டுக்கும் மில்க் சாக்லேட்டுக்கும் என்னதான் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். டார்க் சாக்லேட்ல கோகோ பட்டர், சர்க்கரை இருக்கும். மில்க் சாக்லேட்ல இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து பால் பவுடரையும் சேர்ப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்து கான்ச்சிங்னு ஒரு ப்ராசஸ். இந்த மிஷின்ல சாக்லேட் கலவைய மணிக்கணக்கா போட்டு சுத்திட்டே இருப்பாங்க. இதனால அதோட சுவை இன்னும் மெருகேறி நல்லா ஸ்மூத் ஆகும். ஒரு சாதாரண சாக்லேட்க்கு 6 மணி நேரம் போதும். ஆனா ரொம்ப பிரீமியமான சில்கி ஸ்மூத் சாக்லேட் தயாரிக்க 72 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும். நேரம் கூட கூட டேஸ்டும் மென்மையும் கூடும். ஒரு நல்ல சாக்லேட்டை உடைக்கும் போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குமே, அது எப்படி வருது தெரியுமா? அதுக்கு காரணம் இந்த டெம்பரிங் தான். சாக்லேட்டை முதல்ல உருக்கி அப்புறம் குளிர் வச்சு மறுபடியும் லேசா சூடுபடுத்துற இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான் சாக்லேட்டுக்கு அந்த பளபளப்பையும் கரெக்டான கடினத்தன்மையும் கொடுக்குது. சரி, சாக்லேட் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா இப்போ ஒரு சின்ன பார்ல இருந்து $1 பில்லியன் பிசினஸ் வரைக்கும் இதோட கலாச்சார மற்றும் பொருளாதார தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட மிட்டாய் மார்க்கெட்ல மத்த எல்லா ஸ்வீட்ஸையும் ஒரு பக்கம் வச்சா கூட சாக்லேட் மட்டுமே பாதிக்கு மேல வருமானத்தை அள்ளுது. இதிலிருந்து தெரியும் உணவுத்துறையில இது எவ்வளவு பெரிய ராஜான்னு. ஆனா உண்மையில சாக்லேட் வெறும் வியாபாரம் இல்ல, வெறும் இனிப்பும் இல்ல. அது நம்ம பாரம்பரியம், நம்ம கொண்டாட்டம், நம்ம சந்தோஷத்தோட ஆதாரம். பர்த்டேல இருந்து ஃபெஸ்டிவல் வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட எல்லா முக்கியமான தருணத்திலையும் சாக்லேட் இருக்கு.
இவ்ளோ பெரிய ஒரு அற்புதமான பயணத்துக்கு அப்புறம் இப்போ நீங்களே சொல்லுங்க, சாக்லேட்டை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அது வெறும் ஒரு உணவா, இல்ல அறிவியலோட ஒரு அற்புதமா, இல்ல அது ஒரு கலை வடிவமா? ஒருவேளை இது 3 சேர்ந்த ஒரு மேஜிக்கா இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.